வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சத்ய சாயலக்ஷ்மி. தூக்கமின்மை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்த நேச்சுரல் ரெமடிஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தூக்கமின்மைக்கு நேச்சுரலாக ரெமடிஸில் ஃப்ளவர் மெடிசன்ஸில் ஒரு சர்டன் மெடிசன்ஸ் இருக்குது. லாவெண்டர், சர்டன் ஃப்ளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நம்ம இன்டேக் எடுக்கும்போது நம்மளுக்கு டீப் ஸ்லீப் பண்ணுறது வரும். அதே விதமாக ஹெர்பல் டீஸ்னாலையும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு டீப் ஸ்லீப்க்கு போக முடியும். அடுத்ததாக நம்ம மெலட்டோனின்னு சொல்லுவாங்க. மெலட்டோனின்ன்றது நேச்சுரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். மெலட்டோனின் அந்த செக்ரேஷன்ஸ் அது பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிள்ன்றது இருக்கும். நம்ம பாடிக்கு இன்டர்னல் கிளாக் இருக்குது. இந்த டைம்க்கு நம்ம தூங்கணும், இந்த டைம் நம்ம ஏஞ்சிக்கணுன்ற மாதிரி இன்டர்னலாக ஒரு நேச்சுரலாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாக் இருக்குது. அதுதான் இப்போ சூரியன் வெளிச்சம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவாக இருப்போம். அதே சந்திரன் வரும்போது நம்ம பாடி எல்லாம் ஃபுல்லாக ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம பெட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துடணும். அது இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் கிளாக் அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். பட் இப்போ என்ன பண்ணுறோம்னா யூஎஸ் டைமிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் 99.9% எல்லோரும் அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் யூஎஸ் டைமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களோட இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மெலட்டோனின் டிஸ்டர்பன்சஸ்னால. அதே விதமாக நீங்கள் மொபைல் பார்க்குறதுனாலையும் இல்லை சிஸ்டம் பார்க்குறதுனாலையும் ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிறதுனால உங்களோட மெலட்டோனின் பிக்மெண்டேஷன் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. இதனால் உங்களுக்கு தூக்கமின்மைன்றது அதிகமாகிட்டுருக்கு. அதனால் உங்களோட ஸ்க்ரீன் டைம், உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்களோ பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு பெட் அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு 2 hours முன்னாடியே உங்களோட ஸ்க்ரீன் டைம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதர்வைஸ் ரெட்யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. அந்த தூக்கமின்மைக்கு நீங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுக்கிறீங்க, எந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது தான். எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். மெலட்டோனின் செக்ரேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் சிம்பிளான டிப்ஸ். அடுத்ததாக மெக்னீஷியம். நம்ம சாப்பிட்ற உணவில் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில், நட்ஸில், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மெக்னீஷியம் இன்டேக் ப்ராப்பராக இருக்கணும். அந்த மெக்னீஷியம் இன்டேக் பாடியில் இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ப்ராப்பராக ரிலாக்ஸ் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். அதனால் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு டீப் ஸ்லீப்க்கு போக முடியும். அதனால் மெக்னீஷியம் இன்டேக்ன்றது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைண்ட் பாடி தெரப்பீஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது யோகா அண்ட் மெடிடேஷன். யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்டர்னலாக பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸு ஜாக்கப்சன்ஸ் ப்ரோக்ரஸிவ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பாடியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி மசில் ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அடுத்ததாக அக்குபஞ்சர் கூட ஒரு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ். அக்குபஞ்சர் சிட்டிங்ஸ் வரும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அங்கேயே அந்த ட்ரீட்மெண்ட் பெட் மேலே நல்லா தூங்கிடுவாங்க. ஒரு 20 to 30 minutes தூங்கிடுவாங்க. நிறைய பேர் அது ரிலேட்டடாக மேம் அந்த பாயிண்ட் போட்டிங்க, எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வருவாங்க. எஸ், அக்குபஞ்சர்னால ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸே கரெக்ட் பண்ண முடியுமா? நான் கரெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய தெரபிஸ்ட் கிட்ட நீங்கள் போயிட்டு அது ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனாலையும் தூக்கமின்மையிலேருந்து வெளியே வர முடியும். அடுத்ததாக டயட்ரி சேஞ்சஸ். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஃபுட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஃபுட்ஸை நான் நிறைய பேர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் நான் குடிச்சேன்னா ஸ்லீப் ப்ரொமோட் ஆகும்னு சொல்லுவாங்க. எஸ், ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் படுக்கிறதுக்கு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு தூக்கம் வராது. அதாவது எம்டி ஸ்டமக்கில் போய் படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. பிகாஸ் அது ப்ராப்பரான டயட் இருக்கணும். நீங்கள் டயட் சாப்பிட்டு உடனே போய் படுத்திங்கன்னா தூக்கம் வருமானா இருக்காது. டயட்க்கு ஸ்லீப்க்கு நடுவில் அட்லீஸ்ட் 1.5 hour 2 hours கேப் பண்ணுறது இருக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் பண்ணுறது வரும். தட்ஸ் வை ப்ராப்பர் டைமுக்கு சாப்பிடணும். உணவே மருந்து உடனே மருத்துவர் என்ற கான்செப்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த தூக்கமின்மைன்றதுக்கு மருந்து பார்த்திங்கன்னா உணவு தான். உணவு ப்ராப்பர் டைம் கெடுங்க.
ரெஸ்ட்டு ப்ராப்பர் டைமுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. எர்லி டு பெட் எர்லி வேக்கப் பண்ணுற கான்செப்டை வந்துட்டு டேக் ஹோம் பாயிண்ட்டாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாடி வந்துட்டு எப்பயும் வந்து வார்மாக வச்சுக்கோங்க, மைண்டு காமாக வச்சுக்கோங்க. மைண்டு காமாக வச்சுக்கணுமானா வந்துட்டு யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள். பாடி வார்மாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தூக்கமின்மையிலேருந்து வந்துட்டு ஈஸியாக வெளியே வர முடியும். இதுதான் நேச்சுரல் டிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.